ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான டேஸ்ட்டில் கீ ரைஸும் சிக்கன் மிளகு கறியும் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி, ஒரு 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். கோல்டனர் ஆயில் ஒரு 50 ml எடுத்துருக்கிறேன். தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை ஒரு 3 பட்டை, ஸ்டார் அன்னாசி, கிராம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து சிக்கன் மிளகு கறிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். சிக்கன் பிராய்லர் சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன். 3/4 கிலோ மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 பழம் எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். வாங்க சமைக்க ஆரம்பிச்சுக்குவோம். முதல்ல கீ ரைஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 50 ml ஆயில் சேர்த்துருக்கேன். இதோட நெய் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டாச்சு. பொரியட்டும். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புதினாவை அதோட சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கினது போதும், ரொம்ப வதங்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா இந்த புதினா இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாவும் இந்த இஞ்சி பூண்டில் உள்ள காரமும் தான். இது மைல்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். தக்காளியோட புளிப்பு சாதத்தில் இறங்கக்கூடாது. இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் அரிசி இருந்துச்சு. நான் 1.25 கிண்ணம் தண்ணி அளந்து சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றும் போது ஆடியோ கட் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. தேவையான கல்லுப்புமே போட்டேன். ஜீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்கட்டும், சேர்த்துக்குவோம். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா 3 தண்ணி ஊற்றி அலசிக்கங்க. அப்போ தான் நல்லா கஞ்சி இல்லாமல் நல்லா இருக்கும் சாதம். இதோட தயிர் ஒரு
3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. நல்லா ஒன்றா கலக்கி விட்டுக்குவோம். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 சவுண்டு வச்சா போதும். உங்கள் குக்கருக்கு எப்படி வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த கீ ரைஸ் ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. செஞ்சிடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக்கர் 2 சவுண்டு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ப்ரெஷர் குறையட்டுங்க. அதுக்குள்ளாரையும் நம்ம இங்கே சிக்கன் பெப்பர் கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம். நல்லா குழவா தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிறது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழவா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குவோம். சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு உண்டான தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ சோம்புத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது சின்ன ஸ்பூன் தாங்க, குட்டியோண்டு ஸ்பூனு. ஜீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதோடு சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்குவோம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு. நல்லா கிளறி மூடி வச்சுக்குவோம். வேகட்டும் சிக்கனு. இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலா பதத்துக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு வறுத்து அரைச்ச மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டதும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ கீ ரைஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருச்சு.
சூப்பராக கம கமன்னு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு பொல பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சம் ஒரு 6-7 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்குவோம். முந்திரி பருப்பை அதோட சேர்த்துக்குவோம். நெய்யோடு அந்த முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்குவோம். கம கமன்னு வாசத்தோட சூப்பராக கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான கீ ரைஸும் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.